ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க. மார்க்கெட்டில் இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் நம்மளை இன்வைட் பண்ணாங்க. இந்த வீட்டோட ப்ளஸ்ஸும் அதுதான். ஏன்னா இங்கேருந்து 1 மினிட் வாக்கில் 24 மணி நேரம் பஸ் பார்க்கக்கூடிய பஸ் ஸ்டாப் இருக்குது. 30 செகண்ட் வாக்கில் பெட்ரோல் பங்க், ஏடிஎம், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்குது. ஏன் 10 செகண்ட் வாக்கில் சந்தையாக இருக்குது. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, வண்டி வசதியில் அந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு மெயின் லொக்கேஷனில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கக்கூடிய மற்ற வீடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டோட விலை வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட். வீட்டை பார்த்தீங்கன்னா 1650 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2 கார் பார்க்கிங், 16 லிவிங் ஏரியா, கிச்சன் கம் டைனிங்கு, 3 டிஃப்ரெண்ட் சைஸில் பெட்ரூம்ஸ், எல்லாத்துக்கும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக ஒரு அவுட் சைட் காமன் டாய்லெட் கம் பாத்ரூம், வீட்டை சுற்றி செட் பேக் ஏரியா, ஃப்ரண்ட் பால்கனின்னு கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் கான்டெம்பரரி லுக்கில் இருக்கும். வீட்டுக்குள்ளே டிவி யூனிட், மாடலர் கிச்சனு, பூஜா யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க்கு, வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியான இன்டெக்ஸும் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டை வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசலை வச்சு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK 4 டாய்லெட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கான்டெம்பரரி லுக்கில் இருக்குங்க. ஃப்ரண்ட் சைடில் கிளே ஜாலிஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே வந்து பிரிக் வால் டிசைன்ஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி கான்டெம்பரரி லுக்லேயே வந்து உட்டன் டெக்ஸ்சர்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் வந்து நமக்கு பால்கனிலையும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பார்க்கிங் ஏரியாலையும் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம அட்ராக்டிவாக இருக்குது. இதை தாண்டி டார்க்கான பிளாக், ஒயிட் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்லையும் பெயிண்டிங் ஒர்க்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே கார் என்ட்ரிக்கு தனியாக ஒரு பெரிய கேட் இருக்குது. அது போக நார்மலாக நம்ம நடந்து போகிறதுக்கு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம விக்கெட் கேட் வழியாக வீட்டுக்குள்ளே போயிடலாங்க. இந்த கேட்டுக்கு வந்து நமக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டுக்கு வந்து ரேம்ப் இருக்குது. உள்ளே வந்தோம்னா 20க்கு 16ங்கிற அளவில் 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. பேட்டர்ன் உள்ள மாதிரியான பார்க்கிங் டீல்ஸ் வந்து ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி டைப்பில் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் இருக்குது. சீலிங்கில் ஹனிகோம் டிசைனில் ஃபால் சீலிங் இருக்குது. அந்த கடைசி இந்த கடைசி 2 இடத்துல வந்து உட்டன் பிளாங்க்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான டிசைனில் வந்து ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய பில்லர்ஸுக்கெல்லாம் வந்து டெயில் ஒர்க் பயன்படுத்தியிருக்காங்க. எலிவேஷனோட கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி. இந்த பார்க்கிங் ஏரியாவிலே ரைட் சைடில் நமக்கு EB மீட்டருக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 5க்கு 3ங்கிற அளவில் இருக்குங்க. இங்கே நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அது போக பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதே மாதிரி வீட்டை சுற்றியுமே நடந்து வர மாதிரி செட்பேக் ஸ்பேஸும் வீட்டை சுற்றியும் அமைஞ்சிருக்குதுங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி சிங்கிள் பேனல் டைப்பில் இருக்குது. சூரியன் மாதிரி அதில் இருக்கக்கூடிய கதிர்கள் மாதிரியான டிசைன், அது போக ஃப்ளவர் டிசைனில் வந்து காவிங் ஒர்க்லாம் பண்ணி தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. டோரை சுற்றியும் கிரனைட்டில் பேனலிங் ஒர்க்கு. டோருக்கு வந்து 2 கிரனைட் ஸ்டெப்ஸ் வழியாக போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேஸிஸான லிவிங் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ப்ளூ, ஒயிட், ப்ரௌன் இந்த கலர் காம்பினேஷனில் வந்து இன்டெக்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதே கலர் காம்பினேஷன்லாம் வீடு ஃபுல்லாக இன்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சீலிங்கில் வந்து நம்ம பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே உட்டன் பிளாங்க்ஸ் மாதிரியான டிசைனில் வந்து டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே பொறுத்திருக்கிறாங்க. வார்மாகவும் இருக்குது, ஒயிட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க் இருக்குது. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய 3 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த வால்லையும் 2 ஜன்னல் இருக்குது. அப்போது இந்த வால்லையும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நமக்கு ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து லூவர் பேனல் டிசைன் மாதிரிலாம் செட் பண்ணி இதில் ஒரு பெரிய டிவி பேனலை வந்து நல்ல ஒரு மைக்கா ஷீட்டில் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து செட்டாப் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸு, ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாலேயே இந்த கார்னரில் வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட்டும் செட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே கலசம் மாதிரியான டிசைன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கீழே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடு நமக்கு சோப்பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா லுக்காக இருக்குது. லிவிங் ஏரியாவில் நிறைய இன்டெக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த சைடு நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ்க்கு கீழே சின்ன ஒரு ஸ்டோரேஜுக்கான ரூம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் வந்து நிறைய டிசைன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ள நீங்கள் இன்வெர்ட்ரு, UPS எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸ் இருக்குது. இல்லை தேவையில்லாத பொருளாக நீங்கள் நிறைய டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாம். கிச்சன் கம் டைனிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரியான உட்டன் பேனலிங் ஒர்க் வந்து லூவர் பேனலில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது 8க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிச்சன். அதுக்கப்புறம் டைனிங் ஸ்பேஸ். என்ட்ரு ஆகும்போது ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நமக்கு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்து வால் ஃபுல்லாமே கிச்சன் ஏரியாவில் கிளாஸினா டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர்லாம் வந்து நமக்கு எல் டைப்பில் கிரனைட்டில் இருக்குது. சிங்க்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து நமக்கு பர்பிள் கலர் காம்பினேஷனில் நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து கோல்டன் கலர் காம்பினேஷனில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த மாதிரி ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸ் டோர்லாம் கொடுத்து ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து ஒரு டால் யூனிட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஓப்பன் டோர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு வால் யூனிட் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய RCC லாஃப்ட் ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூமை பார்த்தலாம்.
இந்த சைடு ஒரு லிவிங் பேசேஜ் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் செட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் லெஃப்ட் சைடில் வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அமைச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட டோருக்கு இந்த மாதிரியான டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 8க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இந்த வீட்டில் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸில் பெட்ரூம் இருக்குது. இது கிட்ஸ் பெட்ரூம், மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே பெரிய பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல், அப்போது ஸ்டோரேஜுக்கு வந்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க சிவில் ஒர்க்கில் கடாப்பா கால் யூஸ் பண்ணி. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இன்டெக்ஸோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி டோரோட கலர் காம்பினேஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். சானிட்டரி பாத்ரூம் இனிமேல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 5க்கு 6ங்கிற அளவில் அமைச்சிருக்கு. ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த லிவிங் ஏரியாவில் தான் அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் வந்து கிரானைட்டு டெயில் ஒர்க்லாம் உபயோகப்படுத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைட்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. நேச்சுரலான லைட்டிங் கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ இந்த வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்துட்டும் இந்த இடத்துல ஒரு பெரிய லாபி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த லாபி வழியில் இந்த வீட்டோட 2வது பெட்ரூமு 3வது பெட்ரூமு ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து 11க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம், நல்லா வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல இங்கே வந்து ஜன்னல் இருக்குது. அது போக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த இடத்துல ஒரு டிவி நெட் மாதிரியான ஸ்பேஸ் வந்து சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டெக்ஸோஸ் இருக்குது, நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. டிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் காட் போடுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பெட் ஸ்விட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நமக்கு வாட்டர் ஸ்பேஸ் இருக்குது. 2 டோர் டைப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் எல்லாமே லாஃப்ட் போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழே நான் சொன்னது தான் ஒரே கலர் காம்பினேஷனில் தான் வீட்டோட இன்டெக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. டோரும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 8க்கு 5ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிரிப்ட் டைல்ஸ்லேயே பண்ணி வாலுக்கு எல்லாமே கிளாஸ்னா டெயில் ஒர்க்கு நம்ம கீழே பார்த்த மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்துடலாம். வீட்டோட 3வது பெட்ரூமும் பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணிருக்கக்கூடிய ஒரு டிவி யூனிட்டு, ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வார்ட்ரோப் ஸ்பேஸ், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு, லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல், அப்போ கடப்பாக்கல்ல உங்களுக்கு வால் ஷெல்ஃப் எல்லாமே இருக்குது. இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இது வந்து 5க்கு 8ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் தாங்க. டெயில் ஒர்க் இங்கேயும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை பார்த்துடலாம். ஃப்ரண்ட்ஸில் வந்து ஒரு கவர்டு பால்கனி ஸ்பேஸ் வந்து என்ட்ரன்ஸில் இருக்குது. அது போக ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி ஸ்பேஸும் முன்னாடி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே கவர்டு பால்கனி ஸ்பேஸாக ரெடி பண்ணி சீலிங்கில் உட்டன் டெக்ஸ்சர்ஸ் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பிரிக் வால் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளே ஜாலிஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து நல்ல ஒரு கான்டெம்பரரி லுக்காக மாற்றி இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான உட்டன் லுக் டெயில் ஒர்க் வந்து செக்குடு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நல்ல லுக் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரியான கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு வந்து வீட்டோட மாடிக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து ஸ்பைரல் டைப்பில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் தான் கட்டி ரெடியாக இருக்குங்க. முக்கியமான ஒரு ரோட்டில் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்தே வர மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட மாடியில் 2 பெரிய வாட்டர் டேங்க்கு, துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய போடுறதுக்கான ஆங்கிள் எல்லாமே இருக்குது. இந்த வீட்டோட விலை வந்து 70 லட்ச ரூபா. ஃபிக்ஸட் ப்ரைஸ், மார்க்கெட்லேயே இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இன்வைட் பண்ணாங்க. உண்மையாலுமே இந்த லொக்கேஷனில் மற்ற வீடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டோட விலை வந்து இந்த லொக்கேஷனுக்கு ரொம்ப விலை கம்மி தாங்க. அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் துடிலூரில் நல்ல ஒரு 3 BHK வீடு ஸ்பேசிஸாக பார்க்குறீங்க அப்படின்னா 70 லட்ச ரூபாங்க இந்த வீட்டோட விலை. கீழே கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க.